டெல்லி பேசுறதுக்கு காரணம் மு க ஸ்டாலினுடைய இன்னெஃபிஷியன்சி, இயலாமை தான் காரணம். அவருக்கு இருந்த ஒரு கூர்மை, முதலில் 1 வருடம் 2 வருடங்களுக்கு இருந்த ஒரு அறிவு கூர்மை குறைந்து விட்டதோ என்ற அரசியல் கூர்மை இல்லாம போனது ஒன்று. நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் மாபெரும் கூட்டம் போட்டு விட்டார்கள். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வருகிறார் சென்னைக்கு. ஜெய் பாண்டா என்பதை போட்டவுடன் அதற்கான ஒரு அடித்தளத்தை நடக்கிறார். 8 மாதங்களுக்கு முன்னதாகவே ஏப்ரல் 2025 அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்டார். அந்த யோகம், அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கினஸ் மு க ஸ்டாலினுக்கு இல்லாமல் போனது. எந்த ஒரு காங்கிரஸ்காரனை பார்த்தானா பாருங்க மு க ஸ்டாலின். இப்போ என்னுடைய பாயிண்ட், ஏன் ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ மு க ஸ்டாலின் பேசவில்லை? பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி கிட்ட பேசினாலும் இல்லையா? பக்கத்துல உட்காந்து கேட்டாங்களா இல்லையா? ஏதோ நரடல் இருந்தது அதிமுக பாஜக நடுவுல. அதையும் சமாளித்து டிடிவி கருணாவனை உள்ள கொண்டுட்டாங்களே. டிடிவியே இங்க முக்கரங்களை கடந்துட்டு இன்னும்